செங்கோல் போட செகுல் அத்து புடுவேன். பின்னாடி பின்னாடி திரும்பி பாருங்க. என்ன முறைக்கிற? போடா. என்ன முறைக்க? ஐயா வாங்க 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 வாங்க. கணக்கு 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 என்ன செய்யறது? எங்கள் அப்பா அத்தா பெத்த நேரம் அப்படி. இதை பார்த்தனா ஒரு யாபகனுக்கு முழுசாக வருதுடா. என்ன கடலையை காட்டில் வெள்ளாமல் போட்டு கடலைன்னு ஒன்று போட்டால் எடுக்க முடியல. ஏப்பா? சோளத்தை போட்டேன், சோளத்தையும் எடுக்க முடியல. சரின்ட்டு ஒரு 5-6 ஏக்கர் நெல் வச்சுருந்தேன், அதையும் எடுக்க முடியல. இதுக்கு காரணம் போகிற இது சைஸில் சினப்பணி சைஸில் ஒரு 10 கூடி திரிவுக்கு வயக்காட்ட பண்ணியாண்டு அல்ல பாரியா உன் கடலை அழிச்சது. முன்னாடி கொம்பு இருக்குமே அந்த பண்ணியா? அந்த பண்ணிலாம் கிடையாது. இந்த பண்ணி கொம்பு இருக்கு, அது கொம்புல பண்ணி. இதை பார்த்தோன்னா அந்த யாபம் தான் எனக்கு வருது. என்ன செய்யறது? இதெல்லாம் பேசணும்னு நான் கேட்கணும்னு ஆண்டவன் தலையில் எழுதியிருக்கு. என்ன சொல்லி கூப்பிட்டேன்றது உங்கள் காதில் விழுந்திருக்கு. தெளிவாக தானே சொல்லி கூப்பிட்டேன். அதான் என்ன விஷயம்னா, படிக்காதவருக்கும் படிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. படிச்சுக்கிட்ட பேசி பாருங்கள், அழகான ஒரு வார்த்தையை நம்ம காதார கேட்கலாம். படிக்காதவன்ட்ட பேச என்ன சொல்லுவேன், எப்போ இந்த ரூட்டு இந்த வழி அங்கே இப்படியே போனால் அங்கிட்டு நம்ம முக்கலாம் போகலாமா? இப்போ இப்படி போயா இப்படி போயா அப்படி போயா அப்படிமே. ஆனால் படிச்சுக்கிட்ட கேட்டால் அப்போ வாங்க அப்படியே அப்போ பொறுமையாக இருந்தால் இப்படி போய் அப்படி எப்படி போங்க, லைட்டில் போங்க, கரெக்டாக சொல்லுவாங்க. அதான் படித்தவளுக்கும் படிக்கிறவளுக்கும் வித்தியாசம். நான் அருமையான வார்த்தை சொல்லி கூப்பிட்டேன். எனது மகன் கால திருச்செந்தூரில் நடக்க வேணும், நமது கம்பத்தை அழைத்து நல்ல நேரம் கெட்ட மற்ற நாள் குறித்து சொல்ல முடியும். அவ்வளோ அழகாக அம்பா பாசமாக கூப்பிட்றியா? அது அங்கேருந்து வருது வருங்க. ஏலம் போட்டு யாரா ஏழை இழிச்சா போயிடலாம். எப்படி மரியாதை? நெத்தியார்ப்பு கிராமத்தில் வந்து இன்றைக்கி திருநாள் அம்மனை வழிபாடு செய்து வருகிறீர்கள். நீங்கள் எத்தனை பேரை உட்காந்துருக்கே, எத்தனை சொந்த பந்தத்தை சொல்லியிருப்பியே. மாப்பிள்ளை நம்ம ஊரில் திருவிழா வச்சுருக்கோம், தகச்சி கூப்பிட்டு வந்துருங்க, நல்லா சாப்பிட்டு கூட்டு நாடகம் பார்த்துட்டு போலாமே, நாடகம் அமைச்சிருக்குன்னு சொல்லியிருப்பியே. பெரிய விதச்சி தவிர சொந்த பந்தத்தை சொல்லியிருப்பியே. வந்திருப்பாங்க, வந்தவளுக்கு எவ்வளோ மரியாதை கொடுத்துருப்பியே, எவ்வளோ அழகாக சிறப்பான ஒரு மரியாதை கொடுத்துருப்பேன். நல்லா கரிசா பணம் போட்டிருப்பேன். இந்த நாடகம் உட்காந்து ரசிச்சுக்கிட்டு இருக்கியே, அது வரையறுப்பு. விருந்தாடியை நம்ம வீட்டுக்கு வர சொல்லிவிட்டு நம்ம அரச டவுசரோட ஒவ்வொரு கோட்டையும் புள்ளையும் அடிச்சு விட்டு இப்படியே அலப்பிக்கிட்டு பிளான்ட்டா எவனா வீட்டுக்கு நுழைவானா? மரியாதை வரும். ஏன்னா மரியாதைங்கிறது கேட்டு வாங்குறதுல தானாக வர்றது. அந்த மாதிரி ஓட்டப்படாத ஓடோடி வந்திருக்கேன், எச்சி இழைச்சி போய். ஏன்னா என் மகன் காதில் விடுதுக்கு நடத்தி ஆகணும். ஏன்னா 5:30 மணிக்கு முகூர்த்தம் திருச்செந்தூரில். அப்படி வந்த மனுஷனை பார்த்து வாருங்கள், அமருங்கள், உட்காருங்கள், என்ன சாப்பிடுறீங்க, இப்படி எச்சி இழைச்சி போய் வந்திருக்கீங்களே, வேர்வையோடு வந்திருக்கீங்களே கேட்கக்கூடிய கேள்வியை விட்டுவிட்டு அது கேட்குது. அடித்தா என்ன? அடித்தா மூக்கில் ரத்தம் முறுக்கு தெரிச்சுக்கணுமா? ஒரு விஷயம் என்னென்னா, ஒன்று வளர்த்திக்கு தக்கன பேசணும், அப்போல்லாம் வயசுக்கு தக்கன பேசணும். நான் பல தடவை சொல்லியிருக்கேன், பிள்ளை மனை மேடை வச்சு நீ இப்படி அசிங்கமாக பேசாத அப்படின்னு. இவ்வளோ சொல்லியிருந்து பேசி வருதுன்னா அப்போ என்ன காரணம்னு எனக்கு தெரியல. இந்த ஆல்ரவுண்டுக்காரன் சத்தியில் நாடகம் பல தான் சொல்லியிருப்பேன் பாருக்கு. தானே அதுக்கு தெரிந்து நான் போகிறேன், அசிங்கமாக பேசினான்னு சொல்லியிருப்பேன் பாரு. கூட 200 சம்பளம் தரேன்னு சொல்லியிருப்பேன். இருக்கலாம், யாருக்கண்டா? என்ன செய்கிறது? அதாவது இந்த ஊமை ஊரை கிடக்குமா, பெருச்சாளி வீட்டை கிடக்குமா? செய்கிறேன் செஞ்சுட்டு நிற்கிது எனக்கு 10 கட்ட மாதிரி. அந்த காலத்தில் அந்த என்ன செய்யணும், அந்த காலத்தில் அந்த மட்டையை பணம் கண்ட மட்டையை பூரா உரிச்சு என்ன செய்வோம், அந்த மட்டையை அடிப்போம். பார்த்துருக்கா? கொட்டாப்புளி. இந்த செய்தான் யார்கிட்ட என்ன பேசணும், யார்கிட்ட என்ன பேசக்கூடாதுன்னு அனைத்தும் சொல்லி கொடுத்துருக்கேன். ஏன்னா மகாராசா இருவரும் எனது மகாராசா. அவர்கள் இருவரை தூக்கி வளர்த்த தாய் மாமன் இவர். சக்காதேவி கோயில் பூசாரி வேற. அப்படியே கொஞ்சம் மனுஷனுக்கு மகாராசா இருவரில் என்ன மரியாதை, என்னென்ன ஒழுக்கம் வச்சுக்கணும் அத்தனை இவர் மேலே வச்சிருக்கேன். அசால்ட்டா யாரா ஏழை எழுச்சா வேண்டாது என்ன? இந்த கொடுக்குற சம்பளத்தை நான் வாங்கிட்டு போகணுமாக்கும் வீட்டுக்கு, இப்படி எல்லாம் ஒரு வார்த்தை கேட்டு இதுக்கிட்ட போய் ஏன் சைஸுக்கு வளர்த்தி தக்கன ஒரு மனுஷன் பேசினாலும் கேட்டு போயிடலாம். இருக்கிறது நல்ல இதை சொல்ல, அந்த பெருச்சாளி சென்னையாக இருந்தால் இழுத்துக்கிட்டு திரும்பாரு, வாய்க்காடு வீட்டுக்கு இல்லைங்க அம்மாக்கிலே அடுப்புக்குள்ளே திரும்பாரு, தரன்னு இழுத்து தெரியும். அந்த சைஸில் இருந்துக்கிட்டு அது கேட்குது யாரா ஏழை இழிச்சா அப்படின்னா என்ன மரியாதை? முழிக்கிறது பாருங்க. வித்தாடு போய் சொச்சாடு முழிக்கும் பாரு, என்ன நடக்க போதோ ஏன் நடக்க போதோ, என்ன பண்ண போகிறாங்களே, என்ன காத்திருக்காங்களேன்றது அந்த மாதிரி முழிக்குது. அவர் என்ன கொஞ்சம் ஆளுதம் பிடிக்கான இருக்குது, மும்பிடிச்சோறு திங்குது ஐயா. அந்த டேபிளில் உட்காந்துக்கிட்டு மும்பிடிச்சோறு கொஞ்சமாக திங்குது. வகுத்த பாருங்களேன், 2 அடி நீளம் இருக்குது வகு. அதை கொஞ்சமாக திண்டு தொலைச்சா என்ன? ஆட்டுக்கறி அதிகமாக திங்காத ரத்த கொழுப்பு வந்தோம்னா கேட்குது இல்லை. சரி, அது அவர் இஷ்டம், அவர் திண்டு போகிறாரு. எனக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது. அந்த மரியாதை எப்படி கொடுக்கணும், எப்படி வாங்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு நன்றா தெரியும். தெரிஞ்சுக்கிட்டு உங்கள் நோக்கத்துக்கு பேசுறீங்கன்னா என்ன அர்த்தம்? ஒரு விஷயம் சொல்கிறீங்க கேளுங்க. ஏன்னா நம்ம கிட்ட இருக்கிற நாக்கும் பல்லு இருக்குன்றக்கா எதை வேணாலும் பேசக்கூடாது, என்ன வேணாலும் பேசக்கூடாது. நமக்கு அந்த பல்லுக்கும் நாக்குக்கும் ஆபத்து வந்துடும். ஏன்னா
நம்ம கிட்ட இருக்கக்கூடிய பொருள் இந்த நாக்கும் பல்லு ஒரு விஷயம் பேசிக்கிறதா. என்ன விஷயம் பேசிக்கிறதா? நாக்கு சொல்லிச்சான் பல்ல பார்த்து, பல்லே பல்லே உனக்கு நல்ல செய்யணும்னு ஆசைப்படுகிறேன், என்னால் வெளியே வந்து உனக்கு நல்லது செய்ய முடியாது. இந்த நாக்கு உள்ளே இருந்துக்கிட்டு பல்லை பற்றி பேசியிருக்கு. அது இந்த பல்லு கேட்டிருக்கு, அப்படின்னா உனக்கு நல்லது செஞ்சுட்டே நீ என்னை பற்றி உள்ளே வந்துட்டு வாழ்த்தி பேசிட்டே என்ன நாக்கின்னு கேட்டிருக்கு இந்த பல்லு. அது நாக்கு சொல்லியிருக்கு, கடுமையான பொருளாக இருந்தாலும் மெதுவான பொருளாக இருந்தாலும் அழகாக மெண்டும் மாவாக அரைச்சி நீ தர்ற, நான் உள்ளே இருந்து நல்லா ருசி பார்த்து முழுங்குறேன்ல, அதை உன்னை பற்றி வாழ்த்தி சொன்னேன். இந்த நாக்கு சொல்ல இந்த பல்லு தேமி தேமி அழுதுருக்கு. ஏன்டா உன்னை பற்றி பெருமையாக பேச எதுக்கிட்ட அழுகிறேன்னு கேட்க, ஓடா லூசு பையில கூடி அரைப்பையில, கடுமையான பொருளாக இருந்தாலும் மெதுவான பொருளாக இருந்தாலும் மெண்டும் மாவாக அரைச்சி நான் தர்றேன், கண்ணு மொழி புதுங்க கண்ணீர் வடிய, நீ ருசி பார்த்து முழுங்கிட்டு சும்மா இருக்கியாடா. ஏன் லோக்கலில் ஒரு சரக்கு வாங்கி குடிச்சு விட்டு நோத்தம் நம்ம ரோட்டில் ஒன்று பேசிவிட்டு உள்ளே இருந்துக்கிற, இவன் விறுவிறுன்னு வந்தனா ஒரே அரைஞ்சி பல்லப்புறா உடைக்கிறான்டா அப்படின்னு பல்லு வகுத்து வச்சு போட்டு அழுதுச்சான். பேசுனாரு நாவு நாவு அடி வாங்கினாரு பல்லு சொல்லி யார் தெரியுமா? யாருக்கு? இப்ப என்னையா சொல்லிவிட்டா உங்க நாக்கு என்னையா சொல்லிவிட்டா? யாரை இழிச்சப்படி கேட்டா? ஐயா என்ன நோயா? அரண்மனை கிரிக்கெட் நாக்கிற்கு என்ன பொறுப்பு கொடுத்துருக்கா? அது சொல்றத கேட்கணும். ஒழுக்கமா கேட்கணும்ல. ஒழுக்கமா தான் பார்த்தாரு. எதை எடுத்தாலும் இறடிக்க போக வேலை செய்யறாரு. அப்படின்னு எனக்கு முன்னே பண்ண கொல்ல வைக்கிறாரு, புள்ள வைக்கிறாரு, புள்ள வைக்கிறாரு, கொல்ல வைக்கிறாரு. அடி ஆத்தே மாத்தி மாத்தி வச்சா குதிரை என்ன ஆகும்? குதிரைக்கு அவரு மப்பா போயிருப்பேன். அவர் வந்துக்கிற நேரம் நீங்க அந்த நேரம் பார்த்து அரண்மனையில கூப்பிட்டீங்க. அரண்மனைக்கு வந்து நான் வெளியே வந்துட்டேன். இதுக்கு போய் நம்ம உங்களை வந்து நீங்க என்னமோ உங்க நோக்கத்துக்கு பேசுறீங்களா? சின்ன விண்ணப்பம். நீங்க நான் கூப்பிட்ட நேரத்துக்கு அங்கிருந்து யாரா ஈச்சா பண்ணி ஏலம் போட்டு வச்சுட்டு வந்தீங்களா? ஒருவேளை என்னத்தை நீங்க வச்சுட்டு உணர்ச்சி வச்சு போட்டு போயிட்டு மன்னிக்கும். அதுக்காண்டி ஒரு முள்ளுப்பட்டி முத்தப்பனாய்க்கு 300 பேருக்கு படைத்தலைவன் கட்டபொம்மனுடைய தாய் மாமே எங்களை பார்த்தா நம்ம பெருச்சாலிக்காக பார்த்தா தெரியுது. அழிஞ்ச கம்மாய்க்குள்ள தண்ணி கிடக்கும் போது அரட்டை வளர்ந்த மாதிரி பெருச்சாலி என்னமோ ஊமை ஊரை கடுப்பேன், பெருச்சாலி வீட்டு கடுப்பாக்கு ஊமை ஊரை கடுப்பேன். உங்க குடும்பத்தை கடுப்பு தான் நானு. என் குடும்பத்தை கடுப்பு இருக்கும், வளர்த்தி வேணும், உடம்பு வேணும், அறிவு வேணும், மண்டையில மூளை வேணும். ஏன் மூளை இல்லாம வந்திருக்கேன்? உங்க நோக்கத்துக்கு பேசிக்கலாம், உங்களுக்கு தான் பேசி திரும்பி பேசிக்கிறீங்களா? பேச்சு ஒழுக்கம். ஐயா என்னமோ உங்க நோக்கத்துக்கு பேசுறீங்க, என்ன பெருச்சாலியா செனப்பண்ணியா? எங்களை பார்த்து செனப்பண்ணு மாதிரி தெரியாக்கு இருக்கிறத சொல்ல முடியும். ஐயா பாருங்க, என்ன இந்த திருப்போணம் பஸ் ஸ்டாண்ட்ல கடை கடைக்கு இந்த சாம்பிராணி போடு வருவாருங்க. என்னை பார்த்தா திருப்போணம் பஸ் ஸ்டாண்ட் கடை கடைக்கு சாம்பிராணி போக போற மாதிரியா தெரியுது. இது மட்டும் சொன்னா எவ்வளவு கோவம் வருது உங்களுக்கு? உங்க நோக்கத்துக்கு பேசுறீங்க, என்னமோ உங்க வீட்டுல நாங்க ஆடு மாடு மேய்ச்ச மாதிரி பேசுறீங்க. உங்க வீட்டுல என்னமோ இவ்வளவு திங்கிறேன்னா ஏன் தோட்ட பூரா வாங்கி நீ தின்னு ஒரு வரமா வரதையா இடத்துக்கே வரலையே. எங்க நம்ம சாமி சத்தியமா ஒத்தகை திங்கல, நீங்க கறியே சாப்பிடல, எப்படி எலும்பு எலும்ப கடிச்சீங்க? கடுக்கு புடுக்கு கடிச்சீங்களே. சொல்லுவாருங்க எலும்பு எலும்ப கடிச்சு. உங்க நோக்கத்துக்கு பேசுறீங்க, உங்களுக்கு தான் பேசுறீங்க. என்னமோ ஒன்று சொன்னீங்களே, என்னமோ நாவும் பல்லும் பேசிச்சுன்னு. உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன் கேளுங்க. என்ன இது? என்னது? தீப்பெட்டி. இந்த தீப்பெட்டியும் தீக்குச்சியும் பேசிக்கிருச்சான். கர்மா இது என்ன பேசிக்கிருச்சு? இந்த குச்சி சொல்லிச்சான் பெட்டியை பார்த்து, இந்த பெட்டியை பார்த்து ஓன் ஜெயிச்சுக்கு தூக்கிட்டு வந்திருக்க. என் பெட்டியை என்னை உள்ள வச்சு பக்குவமா பாதுகாத்து வச்சுக்கிற. அம்மா பத்தின அடுத்து போக முடியும். மழை தண்ணி பெஞ்சா நனைய விடாம என்னை வச்சுக்கிற. அப்படிலாம் எனக்கு நீ உதவி பண்ற. அவளை உதவி பண்ணாலும் என்னைய வெளியில எடுக்கிறாங்க. எடுத்த உடனே ஓ மேல உரைச்சுறாங்க. மரியாதையா பேசு. பக்கு மேலயா மொட்டை மொட்டையா பேசாத, மொட்டை பண்ண மாதிரி. பக்கு மேல அப்படி சொல்லியா? ஓ மேல உரைச்சுறாங்க. நானும் உரைச்சுறேன், நீயும் உரைச்சுற. நான் மட்டும் தீப்பிடிச்சு எரிஞ்சு உடனே நீ மட்டும் எரிய மாட்டே பக்கேன்னு குச்சி கடிச்சான். அதுக்கு அது பெட்டி பக்கு சொல்லிச்சான். என்ன சொல்லுச்சு? வேற ஒண்ணும் இல்ல, உன்கிட்ட கொஞ்சம் மண்டக்கணம் அதிகமா இருக்கு. மண்டக்கணம்மா? இந்த மண்டக்கணம் உனக்கு ஆகாது. ஏய் மரியாதை பேசியா? உனக்கு அதிகமா இருக்கு இந்த மண்டக்கணம். ஏய் தேவலாம் பேசுறீங்க. இந்த மண்டக்கணம் குச்சியில கருமருந்து மண்டக்கணம் இருக்கு இல்லையா? ஆமா, முனியில உருண்டையா இருக்கு. இந்த மண்டக்கணம் உங்ககிட்ட அதிகமா இருக்கு. ஆமா, அதனால நீ ஏன் கூட ஒரு சொன்ன சீ பிடிச்சி எரிஞ்சு ஒரு பக்கு சொல்லிச்சான். சரி. அதே மாதிரி இன்னொன்னு சொல்லுங்க. இன்னொன்னு என்ன? குக்கரும் தோசை சட்டி 2 பேரும் பேசிக்கிட்டாங்க. ஓயா பெரிய அதிசயமா சொல்லுவா. குக்கரும் தோசைக்கல் அப்படி என்ன பேச்சு? பேசிக்கிட்டாமியா? என்னையா பேச்சு? 2 பேரும் கலந்து பேசிக்கிட்டாங்களாம். ஏத்தா ஏதாவது உங்களுக்கு தெரியுமா தாய்மார்களுக்கு? தெரியாது, நீங்க சொல்லுங்க. குக்கர் சொல்லிச்சான் தோசை சட்டியை பார்த்து, ஏன் தோசை சட்டியே உன்னைய பார்த்தா எனக்கு பொறாமையா இருக்குன்னு சொல்லியிருக்கு. யாரு? குக்கர் தோசை சட்டியை பார்த்து. தோசை சட்டி என்ன ஆவன் என் மேல பொறாம இருக்கு ஏன்னு கேட்டுருக்கு. அப்படி எடுக்குது தோசைக்கல். சரி. குக்கர் சொல்லிச்சா வேற ஒண்ணும் இல்ல, நீ கருப்பா இருந்தாரு ரொம்ப கலையா இருக்கிற.
தோசை சட்டி பார்த்து குக்கரியா? தோசை சட்டியை பார்த்து குக்கர் அப்படி பேசியா? நீ கருப்பா இருந்தா ரொம்ப கலையா இருக்குற. உன்னைய பார்த்து எனக்கு வகுத்தறிச்சலா இருக்குன்னு சொல்லிருக்கு இந்த குக்கர். அதுக்கு மறுபடியும் தோசை சட்டி சொல்லிச்சான். என்ன சொல்லிச்சான்? ஆமா போலும் என்ன நான் அப்படி கருப்பா இருக்கும் போது நீ விசில் அடிச்சு கூப்பிடுற, சிகப்பா இருந்தா நீ விட்டு வைப்பியா படிச்சான். நடு சாமத்தில் 2 மணிக்கு நீ கூட நிப்பாட்டிட்டு இப்படியெல்லாம் ஒரு காமெடி பேசி என்னை சித்திரவதை பண்ணி தாக்க மாட்ட கேட்டுக்கிறேன். தோசைக்கல்ல பார்த்து குக்குரி சைட் அடிச்சு சாமித்தாரம்மா தெரியுமா? தெரியாது. நீங்களே சொல்லுங்க. காலை சட்டி முட்டியை போய் உருட்டுட்டாங்க. சைட் அடிக்கிறதா? ஆமாம். குக்கர்ல சோறு வந்துச்சு என்ன பண்ண? அது யதார்த்தமா விசுன்னு அதான் சைட் அடிச்சு வா வா. ஐயா வாங்க வாங்க வாங்க. கணக்கு 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 பேசலாம் பேசிவிட்டு. ஐயா பாளையங்கோட்டில இருந்து பங்குனி மாச வழியில நடந்து வந்திருக்கீங்க ஓட்டப்படாததுக்கு. ஆமையா. ஐயாவுக்கு வேர்வையோடு கலப்போடு கலைப்போடு அழகா சிரிச்சிருக்க பேக் பேக்கா அடக்கோய் முட்டைக்கார மாதிரி இருக்கீங்க. வேர்வையோடு வந்திருக்கீங்க, கலைப்போடு வந்திருக்கீங்க. இப்படி சேத்துல புடுக்காரீங்களா? என்ன மாட்டாய்? சேர்ல அப்படி உட்காருங்களான்னு கேட்க வந்தோம்யா. சேர்ல அப்படி அமருங்கள். நாங்க படிக்காத நல்ல வார்த்தையை கூறுங்கள். சேர்ல அப்படி உட்காருங்களான்னு. ஐயா இங்க சேல இருப்பு இருக்க அமர்க்க நம்பவில்லை. எதற்காக? எனது மகன் காதல் சிறப்பாக வேகமாக திருச்செந்தூர் ஆலத்து நடக்கணும்யா. சரிங்கய்யா. அதுக்கு தாயா உங்களை கூட்டு போலான்னு வந்திருக்கேன். உயிரை வாங்காத ஐயா. உங்களுடைய மகன் கல்யாண காதலி விழா மிக சிறப்பாக நடத்தி தர நாங்க கடமைப்பட்டுள்ளோம். ஐயா பாளையங்கோட்டில இருந்து பங்குனி மாச வழியில் நடந்தே வந்ததுனால ரொம்ப களைப்போடு வந்திருக்கீங்க போல தெரியுது. களைப்புக்கு கொஞ்சோண்டு காப்பி சாப்பிடுறீங்களா? காப்பியா சாப்பிட மாட்டீங்க? அப்ப ஒரு டம்ளர் பால் சாப்பிடுறீங்களா? பால் மில்க் மில்க் வேணாம் ஐயா, தொந்தரவு படுத்தாதீங்க. பால் வேண்டாம். அப்ப பழம் சாப்பிடுறீங்களா? பச்சை பழம், வாழைப்பழம், பழம். வாழைப்பழம் வாங்கி நம்ம சாப்பிட்டுருக்க நாட்டு நடப்புல உண்டு. இதுக்கு மேல பழம்பே கிடையாது. இத்தண்டி பழமா? ஏன் முந்த பழமையா? வேணாம். அப்ப பழம் சாப்பிட மாட்டீங்க. ஏன் பழத்தை சாப்பிட மாட்டீங்க? நான் எவ்வளவு சொல்லிட்டு பயம் இல்லைங்கய்யா. ஏன் பழம் சாப்பிட மாட்டேன்னு சொல்லலாம்ல? இல்லைங்கய்யா, ஏன் பழம் சாப்பிட மாட்டீங்க? அப்படி கேட்க வேண்டியதானே? கேட்டு சொல்லுங்க. நீங்களே சொல்லுங்க. ஏன் பழத்தை? அரமண சூசு என்ன சொல்லிக்கிறேன்? என்ன சொல்லிருக்காங்க? உனது மகன் காதலா முடியும் வரை சரி அண்ணாதிரத்தை சாப்பிடு. விரதத்துக்கு சொல்லிக்க. விரதமா இருக்கிறீங்க. அப்ப இந்த விரதத்துக்கு இது சாப்பிடுறீங்களா? என்னது? இந்த புடுக்கு மிச்சரு. புடுக்கு மிச்சரு. முறுக்காக முறுக்கு மிச்சரியா? இது மிச்சர் கடையில் போய் நான் கேட்டு வம்பா அடி வாங்கி சாவா? மிச்சர் கடையில் சேவு வாங்கியிருக்கேன், ரொட்டி பாக்கெட் வாங்கியிருக்கேன், அல்வா வாங்கியிருக்கேன், பேரிச்சம்பளம் வாங்கியிருக்கேன், சீரணி வாங்கியிருக்கேன். புடுக்கு மிச்சர்னு ஒன்று வச்சா விற்கிறாங்க. ஏன் முறுக்கான முறுக்கு மிச்சரியா? அதை முதல் அப்படி சொல்லி தொழில் தானே. இளவு போக வேணாமியா போயா. ஆரஞ்சு ஆரஞ்சு வேணா ஏழஞ்சு வேணா போயா. ஆப்பிள். அது ஆப்பிள். ஒரு புளி ஆப்பிள் பழம் கேள்விப்பட்டிருக்கேன். நாட்டு நடப்புல உண்டு. சரிங்கய்யா. ஆப்பிள் பழமா இருக்கு. ஆப்பிள் ஆப்பிள் வேணாம். அது வேண்டாமா? அப்ப இந்த வெயிலுக்கு குளிர் பழம் சாப்பிடுறீங்களா? நொக்கா கோலா. சத்தியலே நீ நாடத்தை கொடுத்துட்டு நொக்கானத்துல இருந்து மேல. ஏன் நொக்கா கோலாயா? ஏன் சனி நாளைக்கு பேர் கொக்கா கோலாயா? கொக்கா கோலா பேரை மாத்திருப்பாங்க. ஆமா உனக்கா பேரை மாத்திருக்காங்க. அது வேண்டாமா? இல்ல பேண்டா சாப்பிடுறா? சொன்னாலும் வேண்டாம் வேண்டாம் சொல்றீங்க. அது பேர் மிரண்டா கலரியா? சனியனே மிரண்டாவா? ஆமா மிரண்டா கலர். கலரு அது வேண்டாம். வேணாம். இல்ல குளுக்க விட்டா சாப்பிடுறீங்களா? குளுக்க விட்டா? அதான் அந்த குளுக்க விட்டா. குளுக்க விட்டாலும் வேணாம், குளுக்காம விட்டாலும் எனக்கு வேணாம். அப்ப ஐயா என்னதான் சாப்பிடுவீங்க? தலையெழுத்து ஒன்னதை சாப்பிடு. என்னதான் சாப்பிடுவீங்க? நான் சாப்பிட பொருளை சொல்றேன். சொல்லுங்க. தெளிவா வாங்கிட்டு வந்துருங்க. வாங்கிட்டு வந்துடுறா. திருநெல்வேலி லாலா கடை. கடையவே சாப்பிடுவீங்க. முந்திரி கொட்ட மாதிரி முந்த கூட கேட்டு பேசணும். சொல்லுங்க. லாலா கடை லட்டு. லட்டு. சீலப்பி. ஏய் ஜிலேபியா? அதே சீலப்பி. ஏய் ஜிலேபியா? ஏன் சின்ன பிள்ளை பிய ஒட்டி இருக்கு? ஜிலேபியா? ஜிலேபி. நெய் வர்க்கம் கனி வர்க்கங்கள். பால் சாப்பிடுவீங்க. பால் சாப்பிடுவீங்களாங்க? இன்னும் ஐயா பால் குடி மறக்கல. பசும்பால் சாப்பிடுவீங்க. 34 தொப்பை பசு மாதிரி வீட்டுல படுத்திருப்பாங்க. யார் அவனை சொன்னது? என் பங்காளி சக்தி வலிதான். ஆமா வீட்டுக்கு வந்தியா? ஆமா. அங்க பார்த்தா கதவை அடைச்சுக்கிட்டு ஒரு சாச்சு படுத்துக்கிட்டு வரட்டிலு வலுங்க பால் நல்ல குமுக்குன்னு வரும். நானும் திண்டி விட்டிய திரும்பியா கிடைக்கும். குபு குபுக்குன்னு வருமா? அது மட்டுமா? அந்த கருத்து கொண்டாடுற ஐயா எவ்வளவு மரியாதை! அங்க இருக்க 3 காவலர்களை பார்த்து எவ்வளவு மரியாதை கொடுத்தார்கள். பாருங்கள், அமருங்கள், உட்காருங்கள். அழகாக நெல்ல கொண்டு வரலாம்னு அந்த மரியாதை உங்களுக்கு கொடுத்தாங்களா? ஏன் கொடுக்கவில்லை? ஒரு ஓட்ட பிள்ளைக்கு அதிபதியான மந்திரி வந்து ஐயாவுக்கு எவ்வளவு வருவார், எவ்வளவு மரியாதை. ஐயா வந்தோடனே ஐயா வாங்க அங்கே உட்காருங்களா, இல்ல பிள்ளைங்களை உட்காருங்களா, இல்ல ஐயா அதைத்தான் சாப்பிடுறீங்களா, இல்ல ஐயா அந்த இதைத்தான்
நெத்தியார்பு கிராமத்தில் உண்மையை சொல்லியிருக்காருப்பா சத்தியவேலு. வளர்த்திக்கு பூம்பளை ஜெயிஷன் தான் இருக்கும். பிறகு நித்த தெண்டியா இருக்கு. ஆயிக்கா பேசுகிறேன். நிறுத்துமையா என்ன? நீங்க படித்தவங்க பட்டமெல்லாம் வாங்கியிருக்கீங்க. என்ன சந்தேகம்? உங்களுக்கு தெரியாத விஷயமே கிடையாது. அம்மா வாழைப்பழத்தில் பெரிய பழம் என்ன பழம்? பெரிய நேந்திர பழம் தான். நேந்திரம். வாழைப்பழத்தில் சிறிய பழம் இந்த வண்டியில் வாழைப்பழத்தில் ருசியான பழம் பூவம்பழம் தான். ருசியான பழம் பூவம்பழம் தான். அதான் நம்ம பழம். சிரிக்காத சின்ன பழம் அடிச்சத கடவா போல பேட்டு புடிவேன். உனக்கு யாரு ஒக்க கொடுத்தது? என்ன முறைக்கிற? அப்படி அந்த 3 வருஷம் கட்டு கொண்டாட்டு உங்களை பத்தி கேட்டாங்க இல்லையா? கேட்டார்கள். 3 அடி வாங்கி செத்தாரு. கேட்டது கேட்டாங்கல்ல. ரோசப்பட்ட எப்படி மயம் கால் நடத்துறது? அதுக்கு சும்மா இருந்துமா? என்னத்த பண்ணி நாய் கிழட்டு பண்ணி நாய் இருக்கட்டும். ஒரு ஓட்ட படத்துக்கு அதிபதியான மந்திரியார எங்க முன்னாடி இப்படி கேட்டு விட்டாங்களே. அப்ப நாங்க மறுபடியும் கேட்ட முடியா? ஏய் போட திரும்ப திரும்ப பேசிக்கிட்டே உன்னி அடுத்த ஊழமுக்கு வரையாது. ஏண்டா தொன்ன பழ, ஏண்டா தொங்குனி பழ, ஏண்டா மூக்குறிஞ்சி பழ, ஏண்டா தொடங்கட்டி போடாத அடிச்ச குறும்பு. அப்படி அந்த 3 வேட்டி கேட்ட முடியா? உங்க வளர்த்து என்ன சேர போட்டு அடிக்கிறீங்களா? சத்திவேலு எங்க அப்பனை காத்தால ஒத்த புள்ளி சொல்லி செல்லமா உண்டாக்கிறா. எனக்கு தான் தெரியும். இந்த ஒரு அருமையை சொல்லுவாங்க. கேட்க வருங்க உண்ணி அடிச்சா ஊழமுக்கு விருட்டு தெரிச்சிடும். உண்ணி ஒன்று சொன்னாரு தெரியுமா? என்னவா? என்ன சொல்லியாது? என்ன தொடதட்டி போயலாம். நான் தொடதட்டி போயலாமியா? ஒரு பிள்ளைமனை பத்தி என்ன பேசுன்னு இதை தெரியும். வாய் இருக்கிறதுக்கு எதனா பேசுவியா? அந்த 3 வேட்டி கேட்ட முடியா? கேட்டீர்கள். 3 வாட்டி வாங்கி செத்தாரு. நீங்க அடிச்சீங்க. நீங்க கடிச்சிருந்தீங்க. எவ்வளவு முடியாது. அடேங்க பலபலே. என்னையா நுங்கு மாதிரி கிடக்கு? நீங்க அடிச்சதல்ல இறங்கிருச்சு. அடே நீ நாங்க முள்ளப்பட்டி முத்தமனாகர். முத்தமனாகர். ஆமா. நான் யார்? சிவன் தானாதி பிள்ளை. பிள்ளை. ஆமா. நோக்கு நேக்கு என்ன சம்பந்தம்? ஐயா போய் மாப்பிள்ளைங்க. என்னையா சொல்லிவிட்டு வர கோபுங்க? என்ன சொல்லிவிட்டா? ஐயா மாப்பிள்ளைங்க. ஐயா உங்களை எல்லாம் இந்த திருச்சி சிலையில அந்த வெள்ளையில இப்படி தடச்சு விட்டுருந்தாங்க இல்லையா? ஆமா. திருச்சியில உங்களை பற்றி விசாரிப்பதற்காக பெரிய மகராசி இளைய மகராசாவும் எங்களை உங்க வீட்டுக்கு அனுப்பி விட்டுருந்தாங்க. ஏன் வீட்டுக்கா? ஆமையா. இதுக்கு போனீங்க? உங்களை பற்றி விசாரிப்பதற்காகயா? ஓஹோ. உங்க சம்சாரத்துக்கிட்ட போனா. சம்சாரம் போனியா? உங்களை பற்றி விசாரிப்பதற்காகயா? அப்படி சொல்லியா மொட்டை பேசுவா? மொட்டை பிறந்தாலே உங்க வீட்டுக்கு உங்க சம்சாரத்துக்கிட்ட போனா. திருப்பி வர்றா மறுபடியும் சரி உங்க வீட்டுக்கு போனா. சரி. உங்க சம்சாரம் திறந்து வீட்டு கதவையா? இவ்வளவு நீங்க சம்பாதிச்சீங்க, ஒரு கதவு ஓடாம விட்டுருக்கீங்க. கதவுலாம் போட்டு ஆமா. காத்தோட்டம் இல்லாம திறந்து போட்டு. அப்ப உங்க சம்சாரங்களை பார்த்த உடனே வாங்க கோடாகி நாக்கிறேன், மரியாதை வாங்க கிரிக்கெட் நாக்கிறேன், வரவேற்பு, வாங்க சுப்புல் நாக்கிறேன். அப்படி எங்க பார்த்த அன்னைனா எங்களுக்கு உங்க சம்சாரம் என்ன வேணும்? தங்கையில வேணும். அப்ப எங்க தங்கையத்தான உங்களுக்கு கல்யாணம் முடிச்சு கொடுத்துருக்கான். ஆமா ஆமா கொஞ்சம் அப்ப தங்கச்சி உங்களுக்கு என்ன வேணும்? மாப்பிள பாருங்க வரா மகராசி அப்படியா? மகராசி ஆமா.
என்ன வைக்க பொறுப்பு? என்ன சொல்றீங்க மகாராஜா? கொஞ்சம் பணம் வச்சிருந்தாருங்க மந்திரியாரு. சரி. அப்ப மந்திரியாரு கேட்டாரு, கம்பளத்தாரிலே கொஞ்சம் பணம் வச்சிருக்கேன். சரி. இந்த பணத்தை நம்ம பெருக்கி தரணுமே. சரி. என்ன ஏற்பாடு செய்யலாம்னு உங்ககிட்ட ஐடியா கேட்டாரு. என்கிட்ட யோசனைக்கு வந்தாருங்க. யோசனைக்கு வந்தாரு. சரி. அப்ப நான் சொன்னேன் மகாராஜா. என்ன சொன்னீங்க? ஒரு 50,000 பணம் வச்சிருந்தாரு. சரி. வாங்கயா. ஆமா ஆமா, அது மிச்சம் மீதி வச்சிருந்தது போல. சரி. மறுபடியும் பெருக்கணும்னு ஆசைப்பட்டுட்டாரு. அப்ப நான் சொன்னேங்க மகாராஜா, வாங்கயா, விவசாயத்தை பத்தி எனக்கு ஓரளவு தெரியும். உங்களுக்கு யார்ட்டையும் கை மாத்து கொடுத்தா வாங்க முடியாது. ஆமா ஆமா. அதனால விவசாயத்தை பத்தி எனக்கு தெரியும். சரி. ஒரு 2 ஏக்கர் நிலத்தை வாங்கி கொடுங்க, விவசாயத்தை நான் பாக்குறேன். சரி. வர்ற வருமானத்துல ஆளு பாதி பிடிச்சிக்கலாம்னு ஐயா கிட்ட சொன்னாங்க. தாங்கள் தெரிவித்தீர்கள். சொன்னீங்க. அப்போ ஒரு 2 ஏக்கர் நிலத்தை வாங்கினாருங்க. சரி. நிலத்து பட்டா அவர் பேர்ல. என்ன மந்திரியாரே? ஆமா, பட்டா உங்க பேர்ல இருக்கா? நிலத்து பட்டா அவர் பேர்ல. சரி. உழுகுறவே நான் தான். ஏன்னா விவசாயத்தை பத்தி தெரியுமில்ல. நிலத்து பட்டா அவர் பேர்ல, உழுகுறவே நான் தான். உழுகுறது நீங்க? ஆமாங்க. சரி. ஏன்னா ஐயாவுக்கு கலப்பை பிடிக்க தெரியாது. சரி. அவர் மந்திரி ஆத்திவா பேனாதான் பிடிப்பாரு. ஆமா ஆமா. கணக்கு பிள்ளை இல்ல. ஆமா, கணக்கு பிள்ளை இல்ல. அதனால விவசாயம் முதல் விவசாயமா கடலை விவசாயம் போட்டோம்ங்க. சரி. நிலக்கடலை போட்டிருக்கீங்க. அப்ப கடலை விளைஞ்சிருது. ஐயா அங்க வாங்க. ஏன்னா அவர் காசு கொடுத்தவர் இல்லையா? ஆமா. நம்ம என்னதான் உழைச்சாலும் காசு கொடுத்ததுதான் மரியாதை. சரி. இங்க வாங்க, கடலை விளைஞ்சிருச்சு, பங்குவரத்தை எப்படி பிரிச்சுக்கலாம்னு ஐயா கூப்பிட்டு கேட்டானுங்க. நீங்க கேட்டீங்க? ஆமாங்க. சரி. அதுக்கு ஐயா சொன்னாரு, கம்பளத்தாரிலே ஐயா வசந்த படிப்புக்காரு. சரி. மே படிப்புக்காரு. ஏன்னா அந்த காலத்துல பெரிய 9 வகுப்பு படிச்சவர் இல்லையா? 9ஆம் கிளாஸ் 9 வகுப்பு படிச்சவர். சரி. எப்பயுமே ஐயா மேலதான் நிப்பேன். இந்த தடவை கடலை விவசாயத்துல கீழே இருக்கிற நீங்க எடுத்துக்குங்க, சரி, மேல இருக்கிற நார்த்துக்குன்னு ஐயா சொன்னாரு. சொன்னீங்களா? நான் கீழே இருக்க கடலை பூரா ஆஞ்சி ஓட்டு அருப்பு கோட்டி கழிச்சிட்டாப்ல வண்டியில. சரி. ஐயாவுக்கு மேல இருக்கிற கொடியை மட்டும் கொடுத்தேன். ஏமாந்து போனாரு. மறுதடவை நெல்லு விவசாயம் போட்டோம்ங்க. சரி. பொன்னி நெல்லு. ஆமாங்க. அப்ப நெல்லு பறிஞ்சு விளைஞ்சிருது. சரி. ஐயா கூப்பிட்டு, வாங்க, போன தடவை ஏமாந்து போனீங்க, இந்த தடவை நல்ல முறையில் எங்களுக்கு பங்குவாத்து பிரிச்சு விடியா ஐயா கூப்பிட்டு கேட்டனுங்க. மந்திரியாரே, அவர் சொன்னதுல உண்மைதானா? சரி. அப்ப ஐயா சொன்னாரு, கம்பளத்தாரில போன தடவை நான் ஏமாந்து போனேன். சரி. இந்த தடவை கண்டிப்பா நான் ஏமாற மாட்டேன். நம்ம மந்திரியார் சொன்னார் உங்ககிட்ட? ஆமாங்க. இந்த தடவை நெல்லு விவசாயத்துல, சரி, கீழ இருக்கிறது எனக்கு கொடுத்துருங்க, மேல இருக்கிறது நீங்க எடுத்துங்க அப்படி சொன்னாரு. அவரே சொல்லிட்டாரா? ஆமாங்க. சொன்னீங்களா? கீழே உள்ள என்னையா இருக்கு? நான் மேல இருக்க நல்ல பூரா கொண்டராட்டா ராஜி குடிச்சேன். ஐயாவுக்கு கீழே இருக்கிற வக்கிய கொடுத்தேன், வண்டியில ஏற்றினாரு. சரி. வக்கிய படப்பா அடைஞ்சாரு. அதுக்கு தான் வைக்க படப்ப பண்ணீங்களா? மந்திரியாரே, அருகில் வாருங்கள். சென்று தாங்கள் மகன் காரி விழாவுக்கு வட்டிக்காவது கடற்காவது நெல் வாங்கி வாருங்கள் என்று தெரிவித்து அனுப்பிவிட்டேன். ஆனால் அந்நியனுக்கு சொந்தமான 136 பட்டம் நெல் முள்ளை அடித்து அங்கே காவல் செய்த 3 கொலை செய்து வந்திருக்கிறீர்கள். இதற்கான காரணம் யார் என்று கேட்கும்போது என் உடன்பிறந்த சகோதரர் ஊமத்துரை பாண்டியன் மேலே தெரிவிக்கின்றீர்கள். அப்படித்தானே மகாராஜா? தாகசித்தபுரம் 1000 கம்பளம் 64% நெல்லு அவங்க போனது உண்மைதான் மகாராஜா. சரி. போன இடத்துல 3 காவலர்கள் தகுந்த குடி போதினாலும் வாயில வர தவறான வார்த்தையினாலும் வீரமுள்ளோடைய கம்பத்தினால கோபத்தினால அந்த காரியம் நடந்துட்டு மகாராஜா. ஆமா அவர்களே, நெல் என்று கேட்டால் பல்லெடுப்பு விடார்கள் கேட்டாங்க இல்லையா? சொல்லியா மங்கனி பாம்பு எங்களுக்கு நெல் கொடுப்பதா பாம்பு தாக்குன வார்த்தைகள் மகாராஜா. சரி. உன்ன வீரமுள்ள கம்பளத்திற்கு கோபம் வந்துடும் மகாராஜா. கம்பளத்தில் பொருங்கள் அமருங்கள். இந்த யுத்தம் ஏற்பட்ட மகாராஜா இருவரும் எங்கடித்தான் விசாரி போன எவ்வளவு தடுத்து பார்த்து தாங்கள் தெரிவித்தீர்கள். அதிகமான கோபமாகி நம்ம கம்பளத்தை காரியத்தை செஞ்சுட்டா மகாராஜா. மாமா அவர்களே, சரி,
பெரிய மர சிலை மரத்தை கேட்டு கேள்வி அடியுங்கள் குத்துகள் ஏறி உற்றோடு விடுறாங்க. நாங்கள் எவ்வளவு சொல்லி பார்த்தோம் மகராஜா. சரி. மந்திரியார் வாருங்கள். எல்லாம் தகாத வார்த்தைகள் பேசுகிறார்கள். உங்களுடைய மகன் கல்யாண காதலி விழா இந்த ஆண்டு நடக்க விட்டாலும் பரவாயில்ல. அடுத்த ஆண்டு நாங்கள் சீரு சிறப்பமா நடந்து தரும் எவ்வளவு சொல்லி பார்த்தோங்க. சொன்னாரா? ஐயாவுக்கு சொல்லவே இல்லையே. ஐயாவுக்கு என்ன மனசுல என்ன ஆ, என் வீட்டுல ஏதோ விழுந்தாங்க. சரி. ஐயா மகன் கல்யாண காது குத்தி நடக்கணும். அதே அவருடைய ஆ, ஒரு சின்ன விண்ணப்பம். என்ன மந்திரியாரே? எனக்கு கொஞ்சம் காட்டு வீக்கு. சரி. உங்க மாமி அதுலயே அடிக்கிறாரு. கொசுக்குன்னு மண்டையை போட்டா குலக்கேசில உள்ள போயிடும். பாஞ்சா வச்சு கோட்டை சுத்தி மிஷி அடிக்கிற இடத்த விட்டு காசு வச்சுக்கோங்க. ஆ, ஜாமீன் எடுக்கு. மந்திரியாரே, அங்க இருக்க 3 காவல் தகுந்த குடி பந்தினாலும் வாயில வர தவணை வார்த்தினாலும் வீரமுள்ள கம்பத்திலே கோவத்தில் அந்த காரியம் நடந்துட்டு மகாராஜா. தாங்கள் மேல பிள்ளைகள் இருந்த மகாராஜா இருவருமே மன்னி பரவாயில்லை. தம்பி ஊதுமடியா, அருகில் வாருங்கள். மந்திரியாரோ பொன் பொருள் நாள் நகரம் அனைத்து தேடி கொடுத்தவர். ஆமாண்ணா. அண்ணவரை இந்த ஒரு தடவை மன்னித்து அண்ணவர் மகன் காதலி விழா சீரும் சிறப்புடனே நடத்துவதற்கு நம் இருவேறு தலைமையில் நடக்க வேண்டும். ஆமாண்ணா. மந்திரியாரே அருகில் வாருங்கள். தாங்கள் மகன் காதலி விழா எங்கு நடக்க வேண்டும், எப்படி நடக்க வேண்டும் என்று தெரிவிங்கள் பார்க்கலாம். திருச்செந்தூர் ஆலயத்தில் முருகப்பெருமான் வாசல் நடத்தணும் மகாராஜா. ஏன் நமது பாஞ்சி நகரிலே அரமனை இருக்கின்றது, சக்கதேவி ஆலயம் இருக்கின்றது ஐயா. மகாராஜா திருச்செந்தூர் முருகன் வாசல் நடத்தணும் பிரார்த்தனையா? குடும்பத்தோட மாலை கழுத்துமா புள்ளியும் குட்டியுமா முத வீட்டு விட்டு வெளியே வரும்போது சரி உங்க மகன் கல்யாண காரியங்கள் எங்க நடக்கணும்? திருச்செந்தூர். இந்நேரம் நம்ம நேர்த்தியார் பிறந்து திருச்செந்தூர் போறதுக்கு பட்டி இருக்காயா? நம்ம அரமனை வண்டி மாடு இருக்கு. வண்டி மாடு இருந்துச்சு. ரெடி விட்டுல மாடு பிடிக்கிட்டு ஓடி போட்டான். மாட்டு புடிச்சு கட்டுறமா புல்வாக்கரையில வந்து டீக்கில ஓட்ட வடையா தூக்க போனியே. உங்க மகன் அரண்மனை தூக்கிட்டு வாங்க. எதுக்கு? ஏத்திட்டா 4 கடப்பாரை காட்டி முளை பிடிச்சு வச்சிருக்கேன். எனக்கு வேர் கட்டி போதவா? எதுக்கு பிடிக்கிட்டாங்க? உங்க மகனை என் மடியில உட்கார வச்சு நான் கொடக்கு குடுற கடியா பண்றா. விடுங்க விடுங்க. மந்திரியாரே, அப்படி என்றால் தாங்கள் மகன் காதலி விழாவுக்கு நமது அரமனையிலிருந்து யார் யார் வர வேண்டும் என்று தெரிவிக்கலாம். அறுபத்த படத்திலும் பொம்மிம திம்மிம பட்டத்து சிவல்யமாலும் இளவரச பாண்டியர் அங்கு வரணும் மகாராஜா. தாங்கள் மட்டும் கோலை தனிமையை நிறுத்துங்கள். உங்கள் வார்த்தை ஏதோ சூழ்ச்சியாக இருக்கிறது. 1000 கம்பளம் 100 வருவார் 60 பட வீரர்கள் வர வேண்டும். நான் வர வேண்டும். அண்ணா மட்டும் தலைமையாக கோட்டையில் இருக்க வேண்டுமா? உங்கள் வார்த்தை ஏதோ சூழ்ச்சியாக இருக்கிறது. சரி எங்க அப்படியா காதல் எங்க வைக்க வேணும்? வைக்க வேணும். அப்படியானால் ஆடி பாடி சந்தோஷம் பண்ணி அண்ணாவை ஆமா ஆமா அரமனை அமர்ந்து உண்டு உண்டு நாதா குடி கொண்ட நாதா கோயில் கொண்ட சக்கா தேவி கோயில்
ஊதுமடியா அண்ணா பிறந்ததில் இருந்து இணை புரியாமல் இருந்து விட்டு இன்று நீ என்னை பிரிந்து செல்வது என் மனம் எப்படி இருக்கின்றது தெரியுமா? ஆமாண்ணா. என் உயிரே இதய கனியே எங்கள் தம்பி பாண்டியனே, என் உயிரே இதய கனியே எங்கள் தம்பி பாண்டியனே, எந்தனை பிரிந்து செல்ல இந்த உள்ளம் எரிமலையோ, இந்த உள்ளம் எரிமலையோ. என் உயிரே இதய கனியே எந்த அண்ணா பாண்டியரே உங்களை நான் வீட்டு தள்ள எங்கள் மனோ எரிமலை போல், எங்கள் மனோ எரிமலை போல். இலக்கியத்தில் படித்து வந்தோம் இது போன்ற பிறவி இல்லை. இலக்கியத்தில் படித்து வந்தோம் இது போன்ற பிறவி இல்லை. விளக்கம் சொல்லி அழுவதினால் வேதனை தான் தீர்த்திடுமோ, வேதனை தான் தீர்த்திடுமோ. என் உயிரே இதய கனியே எந்த அண்ணா பாண்டியரே உங்களை நான் வீட்டு தள்ள எங்கள் மனோ எரிமலை போல், எங்கள் மனோ எரிமலை போல். ஒன்றுபட்ட நாள் முதல் நாள் ஒன்றே நாடு பிரிந்ததில்லை. அண்ணா ஒன்றுபட்ட நாள் முதல் நாள் ஒன்றே நாடு பிரிந்ததில்லை. அண்டை நாட்டு வெள்ளையனால் அழித்திடுமோ நம் உறவு, அழித்திடுமோ. என் உயிரே இதய கனியே எந்த அண்ணா பாண்டியரே உங்களை நான் வீட்டு தள்ள எங்கள் மனோ எரிமலை போல், எங்கள் மனோ எரிமலை போல். அண்ணா தம்பி ஊதுமடியா அண்ணா வாழ்த்தி வரமளித்து மந்திரமாலை கொடுத்து அனுப்பி வைக்கின்றேன். திருச்செந்தூர் ஆலயம் சென்று வருவாய் தம்பி. ஆமாண்ணா. ஒரு நாளும் பிரியாத என் பிறவி தம்பி, ஒரு நாளும் பிரியாத என் பிறவி, என் பிறவி. இன்றைக்கு பிரிந்தோமே என்ன செய்வோம், இன்றைக்கு பிரிந்தோமே என்ன செய்வோம். அஞ்சாத சிங்கமே அண்ணா
துட்டும் அந்த மேடையில் காலந்துரை விடம் நடத்தி கொண்டிருக்கும் தூவலைச் சேர்ந்த பச்சாதம் குமார் அவர்களுக்கு விழாக்காலம் சார்பாக மாலை அணிவித்து மரியாதை செய்யப்பட்டார்கள். எங்களுக்கெல்லாம் மலர் மலை அணிவித்து கௌரவப்படுத்திய கிராமத்தார்களுக்கும் விழா கமிட்டியாளர்களுக்கும் நாடக அமைப்பாளர் சகோதரர் சத்தியவேல் அவர்களுக்கும் நன்றி கலந்த வணக்கம். வெல்கம் அண்ட் டேக்கம். படித்தவன் 12 கோல்டு மெடல் பரிசு பெற்றவன் 13 போஞ்சு கோட்டை பிடிக்க வந்திருக்கும் எமகால நான். என்னுடைய பெயரை கேட்டால் இந்த ஆண்டமே கிழிடுங்கும், அகில உலகமே நடுங்கும். மை நேம் இஸ் கோரி காலந்துரை. தமிழ்நாட்டிலே செவனடி வீரர்கள் எல்லோரும் எங்களை கண்டு பயந்து அஞ்சலி கொண்டு கட்ட வேண்டிய கப்பத்தை கட்டிவிட்டு வாழ்ந்து வருகிறார்கள். தற்கே சிறிய கடலூர் பிரட்டி ஃபுல். ஏய் கட்டபொம்மா மண்கொட்டை வைத்துக் கொண்டு மணல்